இன்னைக்கு நம்ம சிபிஎஸ்சி 5th ஸ்டாண்டர்டோடைய 14th லெசன் பாக் ஆயா உஸ்ராத் பத்தி பார்க்க போறோம். பாக் மீன்ஸ் டைகர், அதாவது புலி. ஆயா மீன்ஸ் கேம்னு அர்த்தம், வந்ததுன்னு சொல்லுவோம்ல, பாஸ்ட் டென்ஸ்ல சொல்லும் போது ஆயா. உஸ் மீன்ஸ் அந்த, ராத் மீன்ஸ் நைட் டைம். அதாவது ஒரு புலி வந்துச்சான் என்னைக்கு அப்படின்னா அந்த ராத்திரி, அதாவது ஏதோ ஒரு ராத்திரி சொல்றாங்க, அன்னைக்கு வந்து ஒரு புலி வந்தது அப்படிங்கறது அந்த போயமோட டைட்டில். பார்ப்போம் இந்த போயம. ஓ இதர் சே நிக்கலா உதர் சலா கயா. ஓ மீன்ஸ் அவங்கன்னு அர்த்தம். யார் சொல்றாங்க? புலிய சொல்றாங்க. இதர்னா ஹியர், இங்க இருந்து. நிக்கலா வெளியில வருது, இங்க இருந்து வந்துச்சு. உதர்னா தேர், அங்க. சலானா போயிடுச்சு, இந்த பக்கம் வந்தது அந்த பக்கம் போயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஓ ஆங்கே ஃபைலாக்கர் பத்தலா ரகாத்தா. ஓனா தேன்னு அர்த்தம். யாரு? அந்த குட்டி குழந்தைங்க வந்துட்டு புலி வந்ததை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றாங்க, அதுதான் அந்த போயம். சோ ஓங்கிறது அந்த குழந்தைங்களை குறிக்குது. ஆங்கேனா கண்களை வந்துட்டு, ஃபைலனா ஸ்ப்ரெட்னு அர்த்தம். ஃபைலாக்கர் அப்படின்னா கண்களை விரிச்சுக்கிட்டு, கண்களை ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டு. பத்தலா ரகாத்தா, பத்தலா மீன்ஸ் டெல்லிங் அர்த்தம், சொல்றது. ரகா வந்துச்சு, சோ ஐஎன்ஜி ஃபார்ம். பத்தலா ரகா மீன்ஸ் டெல்லிங் அர்த்தம். அந்த குழந்தைங்க வந்து கண் அப்படியே விரிச்சுக்கிட்டு பயத்தோட வந்துட்டு, ஆச்சரியத்தோட வந்து சொல்றாங்களாமா. பாபா பாகாயா உஸ்ராத். பாபா மீன்ஸ் நம்ம அப்பா சொல்லுவோம்ல, அந்த மாதிரி சொல்றது. பாபா ஆமாப்பா. பாகாயா உஸ்ராத். பாக் அந்த டைகர் வந்துட்டு ஆயா வந்துச்சு. எப்ப? உஸ்ராத் அந்த ராத்னா ராத்திரி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ராத்துக்கோ பாகர்னா நிக்கலோ. பாப்னா நீங்க என்ன ராத்துக்கோ நைட் டைம்ல வந்துட்டு பாகர்னா அவுட் சைட், வெளியில. நிக்கலோனா வெளியில வரதுன்னு அர்த்தம். நான் வந்துருச்சு இல்லையா, நான் இஸ் நெகட்டிவ் வேர்ட். சோ நான் நிக்கலோ அப்படின்னா நீங்க வந்து ராத்திரி டைம்ல எல்லாம் வெளியில வந்துடாதீங்க அப்படின்னு சொல்லி வான் பண்றாங்க. ஜானே கப் பாக் ஃபிர்சே ஆக் ஜாயே. ஜானேனா நோன்னு அர்த்தம், தெரியுது அப்படின்னு அர்த்தம். கப்னா வென்னு அர்த்தம், எப்ப அப்படின்னு. பாக்னா அந்த டைகர் இல்லையா. ஃபிர்சேனா அகைன், திரும்ப வந்துட்டு. ஆஜாயா மீன்ஸ் கம்னு அர்த்தம். நமக்கு தெரியாது எப்போ அந்த டைகர் வந்துட்டு திரும்ப வரும்னு சொல்லிட்டு நமக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. वो ही जो उस झरने के पास रखता है. மீன்ஸ் ஆமா. ஓ மீன்ஸ் தேன்னு அர்த்தம். அதுதான். ஓஹி ஜோ, அதேதான் வந்து. ஜோனா விச், எது அப்படின்னா. உஸ் ஜர்னே கே பாஸ். உஸ்னா அந்த, ஜர்னே மீன்ஸ் அந்த ஃபால்ஸ் சொல்லுவோம் இல்லையா, வாட்டர் ஃபால்ஸ், அருவி இருக்கும் இல்லையா, அதுக்கு பாஸ்னா நியர், அதுக்கு பக்கத்துல. ரகுத்தானா வாழ்றதுன்னு அர்த்தம். அதுதான், அது வந்துட்டு அந்த ஜர்னி, அந்த வாட்டர் ஃபால்ஸ் பக்கத்துலதான் வாழுது, எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழந்தை சொல்லுது. வஹா அப்பன் தின் கே வக்த் கயே தே ந ஏக் ரோஜ். வஹாங் மீன்ஸ் தேர், அங்க வந்துட்டு. அப்னேங்கிறத அப்படி கொடுத்துருக்காங்க. தின் கே வக்த், தின்னா டேன்னு அர்த்தம். டே வக்த்னா டைம், அதாவது டே டைம்ல வந்துட்டு கையேனா போயிருந்தோம் இல்லையா. இஸ் த நெகட்டிவ் வேர்ட். போயிருந்தோம் இல்லையா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி. ஏக் ரோஜ் மீன்ஸ் டெய்லின்னு அர்த்தம். ஒரு நாள் வந்துட்டு நாங்க அந்த இடத்துக்கிட்ட போயிருந்தோம் இல்லையா அப்படின்னு சொல்றாங்க. பாகர் உதர் ஹி தோ ரகுதா ஹை. பாக்னா அந்த நம்ம டைகர் வந்துட்டு உதர்னா தேர், அங்கதான் வந்துட்டு. ஹி மீன்ஸ் அங்கதான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, தாங்கிறது ஹி. ரகுதா மீன்ஸ் வாழ்றதா, எனக்கு தெரியும், அதான் பாக் வந்துட்டு அங்கதான் வாழுது. பாபா உஸ்கே தோ பச்சே ஹே. பாபா இஸ் த அப்பா. உஸ்கேன்னா அதுக்கு தோ மீன்ஸ் நம்பர் 2 இல்லையா. பச்சேனா சைல்டுன்னு அர்த்தம். அதுக்கு எத்தனை குழந்தைங்க இருக்கு? 2 குழந்தைங்க இருக்குது. பாகின் சாராதீன் பஹரா தேத்தே. பாகின் மீன்ஸ் அந்த டைகரஸ் சொல்லுவாங்க இல்லையா, அதாவது பெண் புலி. சாரானா ஆள்னு அர்த்தம். எல்லா தின்னா டே டைம்ல, அதாவது டே டைம் ஃபுல்லா வந்துட்டு. பஹரா தேத்தி. பஹரானா வாட்சிங் அர்த்தம், அதாவது பாதுகாக்கன்னு சொல்லுவாங்க இல்லையா. பஹரா தேத்தி அப்படின்னா அது பாதுகாத்துட்டு இருக்கு, ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்கு. எதை? அந்த 2 குழந்தைங்களை, அதாவது 2 புலிக்குட்டிங்களை. பாக் யா தோ சோத்தா ஹை யா பச்சே சே கேல்தா ஹை. பாக் மீன்ஸ் அந்த டைகர் இருக்கு இல்லையா, அது வந்துட்டு. யா மீன்ஸ் அல்லதுன்னு சொல்லுவோம். சோத்தானா ஸ்லீப்பிங் அர்த்தம். ஒண்ணு அது தூங்கும். யா மீன்ஸ் அல்லது. அப்படி இல்லை அப்படின்னா வச்சோம்னா அந்த குழந்தைங்க, அந்த புலிக்குட்டி எல்லாம் இருக்கு, அது கூட கேள்தானா பிளேயிங் அர்த்தம். ஒண்ணு அது தூங்கும், அப்படி இல்லைன்னா அந்த குழந்தைங்க கூட விளையாண்டுட்டு இருக்கோம். தூசரா பாலக் போலா. இப்போ ஒரு பையன் சொல்லி முடிச்சானே, சோ தூசரா மீன்ஸ் அனதர், இன்னொரு. பாலக்னா பையன் வந்துட்டு. போலா டெல்லிங் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? பாகு கக்கி காம் நகி கர்த்தா ந கிசி தஃப்தர் மீன் ந காலேஜ் மீன். பாக் மீன்ஸ் டைகர் இல்லையா. கஹினா சம்பார், எங்கேயுமே வந்துட்டு. காம் நகி கர்த்தா, காம்னா ஒர்க், வேலை வந்துட்டு. நகி கர்த்தானா செய்யறதுன்னு அர்த்தம். நகி கர்த்தானா செய்ய. அந்த புலி வந்து எங்கேயும் வேலையெல்லாம் செய்ய கிடையாது.
ना किसी दफ्तर में ना इज अ நெகட்டிவ் வேர்டு கிசி மீன்ஸ் எனி எந்த விதமான தஃப்தர்னா ஆபீஸ்னு அர்த்தம் எந்த விதமான ஆபீஸ்லயும் இல்ல அப்படின்னு சொல்றாங்க நான் காலேஜ்லயும் நான் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சோட்டு போலி சோட்டு மீன்ஸ் ஸ்மால் அதாவது சின்ன பையன் அப்படிங்கிறவங்க சோட்டுன்னு கூப்பிடுவாங்க அதாவது குட்டி பையன் அப்படிங்கறத சொல்றது போலானா சொல்றாங்க அவங்க என்ன சொல்றாங்க ஸ்கூல் மேபி நகி ஸ்கூல்ல கூட பி மீன்ஸ் ஆல்சோ ஸ்கூல்ல கூட இல்ல அப்படின்னு சொல்றாங்க இப்ப வேலை பாக்குறத பத்தி சொல்லிட்டு இருக்காங்களே காலேஜ்லயும் வேலை பார்க்கலன்னு சொல்றாங்க உனக்கு சோட்டு என்ன சொல்றாங்க ஸ்கூல்ல கூட அது வேலை பார்க்கல அப்படின்னு சொல்றாங்க 5 साल बेटू ने हम फिर से आगाह किया 5 साल 5 மீன்ஸ் அந்த 5 அர்த்தம் சாலானா இயர் அதாவது 5 வயசுல இருக்கக்கூடிய அந்த பேட்டுன்னு பையன் ஒருத்தவன் சொல்றாங்களாம் அமேனா எங்களை வந்துட்டு ஃபிர்னு அகைன் திரும்பவும் ஆகாகனா வார்னிங் அர்த்தம் திரும்ப வார்ன் பண்ற மாதிரி கியானா செய்யறாங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா अब रात को बाहर होकर बाथरूम न जाना अब அப்படின்னா நான் இப்போ வந்துட்டு ராத்துக்கோ நைட்ல வந்துட்டு பாகர்னா அவுட் சைடு அர்த்தம் வெளியில போய் என்ன பண்ணாதீங்க பாத்ரூம் பாத்ரூம் கூட வந்துட்டு நான் ஜானா கோயிங் அர்த்தம் நான் ஜானா போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சின்ன பையன் வான் பண்ற மாதிரி சொல்றாங்களாமா இந்த போயம் யார் எழுதியிருக்காங்க அப்படின்னா நாகார்ஜுன ஒரு ஆத்தர் எழுதியிருக்காங்க